இந்த இங்க இருக்கிறது வந்து எங்க அப்பாவுக்கு தாய்மாமா வீடு. பூர்வீகத்து வீடு இதுதான். அப்பாவுக்கு தாய்மாமா வீடு. அவருக்கு வந்து கல்யாணம் முடியல. கண்ணுல வந்து பிரச்சனை இருந்ததுனால இந்த சொத்து வந்து கைவிட்டு போயிரும் சொல்லி எங்க அப்பாவை தத்தெடுத்து அந்த சொத்தை எங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து வடக்கு பார்த்த வாசல். நீங்க வந்து சொன்னீங்களா, வடக்கு வடக்கு பக்கம் இருந்தா தாய்மாமா உதவியால தான் வந்து அவங்க முன்னேறி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. இது எக்ஸாக்டா நான் இதுல வந்து இப்ப நான் பொருத்தி பார்க்கும்போது அது அக்யூரேட்டா இருந்துச்சு. ஏன்னா அங்க சீட்டு கம்பல இருக்கிற அங்க சாத்தூர்ல வேலை அங்க இருக்கிற வரைக்கும் ஒரு முன்னேற்றமே கிடையாது. நாங்க இங்க வந்த பிறகுதான் பக்கத்துல இருக்க வீடு வாங்கணும். இப்ப இருக்கிற வீடு வாங்கணும். ஒரு ஃபிளாட் வாங்கணும். அதை வித்துட்டு இன்னொரு இப்ப இருக்கிற வீடு அந்த ஃபிளாட்டை வித்து அந்த வீடு வாங்கணும். நாங்க படிச்சோம் 3 பேருமே. எல்லாருமே மாஸ்டர் டிகிரி தான். நான் எம்எஸ்சி எம்ஃபில், பெரிய தம்பி எம்டெக் படிச்சிருக்கா, சின்ன தம்பி எம்டெக் படிச்சிருக்கான். எல்லாருமே இங்க அந்த அந்த வீடு வந்த பிறகுதான் அந்த வீடுனால அவரோட தாத்தாவோட உதவியால தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்தது. அப்ப அதை சொல்லும் போது தாய்மாமா உதவியால தான் எங்க அப்பா வளர்ந்திருக்காரு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அவங்க எங்க வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்க, இதை மாத்துங்க, இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப பெருசா நாங்க நம்பல. நான் நம்பல. அப்புறம் அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்து அதாவது நாங்க இந்த வீட்டுக்கு அது என் மேரேஜுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா தெரிஞ்சிச்சு. மேரேஜுக்கு முன்னாடிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, இருந்துச்சு. ஆனா அது வந்து கால ஒரு தூசுக்கு சமானமா தான் இருந்தது. என்னோட மேரேஜுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் வந்து பெரிய ஒரு மண்டைக்கு கொண்டு போற அளவுக்கு பெரிய பிரச்சனைனா, நீங்க சொன்னீங்கல்ல ஈசானியத்துல வந்து எங்களுக்கு ஈசானியத்துல தான் பாத்ரூம் ஒண்ணு இருக்கு. அத வைக்கும்போது இப்ப எனக்கு பிரச்சனை இருக்கு. நான் வந்து எங்க மாமியார் வீட்டை விட்டு அதாவது கணவர் வீட்டை விட்டு நான் இங்க வந்து இருக்கேன். அப்ப அத சொல்லும்போது அது இங்க இப்ப இந்த வாஸ்து கிளாஸ்க்குள்ள உள்ள வரும்போது அத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி அப்படின்னு. இப்ப இத வச்சு புரியும்போது இது வந்து நம்ம வந்து இந்த கரெக்ஷன் எப்படி கரெக்ஷன் பண்ணலாங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க வீட்டோட கட்டும் ஓரளவு தெரிஞ்சுக்கிச்சு. எந்தெந்த இடத்துல வெட்டு இருக்கு, எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கு அப்படிங்கறத ஓரளவு புரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் வந்து இப்ப வந்து அதாவது சொசைட்டில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை அவங்க வீட்டாலேயே நடந்திருக்கும் சொல்லி நீங்க ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்கல்ல, இந்த நான் நாகர்கோவில்ல நடந்ததுல சுருதிச்சு. அதை வச்சுலாம் புரியும்போது ஒருவேளை மெயின் பிரச்சனை அவங்க மனசுக்குள்ள இல்ல, அந்த வீடாலேயும் மெயினா நடக்குங்கிறத அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் நேத்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். எங்க வீட்டுக்கு எங்க தெருவுல வந்து நாங்க இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. நான் 2 வயசு இருக்கும்போது மணப்பாறைக்கு வந்தோம். இப்ப இப்ப 30 வருஷம் ஆயிடுச்சு. அதனால மணப்பாறையில தெரியாத ஆளே கிடையாது. எங்க அப்பா வந்து டாக்குமெண்ட் ரைட்டர், பத்திர எழுத்தர். அதனால எல்லாருக்குமே தெரியும். என் மணப்பாறையில நாங்க எங்க தம்பிங்களை தெரியுதோ இல்லையோ, என்னையும் எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். என்னோட ஐ ப்ராப்ளத்தை வச்சு நான் இன்னார் பொண்ணுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால எல்லாருமே பழக்கம். அதனால யார் வீட்டுக்கு வேணாலும் அவங்க வந்து எப்படி சொல்றது, தயக்கம் இல்லாம அவங்களே கூப்பிடுவாங்க. நாங்களும் எங்க தெருவுல சொல்றேன், தெருவுலமே சின்ன பிள்ளைல இருந்து ஓடி விளையாண்டு வளர்ந்ததுனால இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு நல்லா போய் பழக்கறதுனால நேத்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்க வந்து இது இருக்கு, இது இருக்கு. இப்படி கேட்கும்போது ஆமா, அவங்க இதுதான் சொன்னாங்க, நீ அதே தான் சொல்ற. ரொம்ப வந்து அக்யூரேட்டா ப்ரிடிக்ஷன் பண்ண முடியலனாலும் ஓரளவு சொல்லும்போது சொன்னாங்க. ஓரளவு புரிஞ்சு சார். இன்னும் வந்து நம்ம ஃபீல்டு ஸ்டடி பண்ணும்போது தான் ஃபர்தரா அடுத்த இதை வந்து கத்துக்க முடியும். இப்ப அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என் மேரேஜுக்கு அப்புறம் தான் தலைக்கு மேல வெள்ளம் போற மாதிரி ஒரு சூழ்நிலை. அது மாதிரி நானும் மேரேஜ் ஆகி 2 வருஷம் தான், 1.5 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை. அந்த அடுத்து அந்த அந்த அடுத்த அந்த ஒரு 10 மாசத்துல பையன் பிறந்தான். பையன் பிறந்ததுல நான் இங்கதான் இருக்கேன். நான் படிச்சது வந்து எம்எஸ்சி எம்ஃபில் சார், மைக்ரோபயாலஜி. 2.5 இயர்ஸ் வந்து நான் பிரைவேட் கம்பெனில ஆர்என்டி செக்ஷன்ல ஒர்க் பண்ணேன். மேரேஜுக்காக தான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனேன். இப்ப அது எதுவுமே சம்மந்தம் இல்லாம நான் எங்க அப்பாவோட தொழிலே நான் போய் இப்ப இருக்கேன். அதை அடுத்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப எங்க அப்பா கூட தான் ரன் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஒரு 4 மந்த் போயிட்டு இருக்கேன். பிடிச்சு பூக்கும் விதையில ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா.